லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஐபிசி தமிழின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் அதனுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். விக்கிரவாண்டியில் கடந்த 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதற்கான முக்கிய காரணமாக என்ன இருந்ததுன்னா, அங்கே எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் கூடிய விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் காரணமாக அங்கே தேர்தல் அறிவிக்கப்பட்டு கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை காலையிலேருந்தே நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆரம்பத்தில் தபால் வாக்கு எண்ணிக்கைங்கிறது நம்ம எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காலையிலேருந்தே திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தகவலாக கிடைச்சிருக்கு. இந்த சிறப்பு நேரலையில் பங்கேற்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மூத்த பத்திரிகையாளர் துரைக்கண்ணா நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சோதரன். அதே போன்று அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். நந்தகுமார்ட்டேருந்து போகலான்னு நினைக்கிறேன். சார், இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாக்கு ஒட்டுமொத்தமாக 82% வரைக்கும் பதிவாயிருக்கு. இப்போ வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திமுக சேர்ந்த சிவா அவர்கள் முன்னிலை வகிக்கிறாரு. அதே சமயத்தில் பாமக வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்புமணி கூட கிட்டத்தட்ட இப்போ 3000 வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இந்த எலெக்ஷன் பை எலெக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு மேண்டேட் நமக்கு என்னவா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஊரறிஞ்ச ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே தான் ஷூர் ஷாட் வின்னாக இருக்க போகுது. போலிங் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது இது போன தடவை விடவே கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் தான். நார்மலாக உங்களுக்கு 2021 நடந்ததும் அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன் நடந்ததுக்கும் இப்போக்கும் ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. இந்த தடவை ஓரளவுக்கு எல்லாத்தையும் பை எலெக்ஷனுங்கிறனால நிறையா என்னென்னலாம் கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கலாம் தெரியும். அதெல்லாம் கணிசமான அளவுக்கு புது ஓட்டர்ஸை உள்ளார கொண்டு வந்திருக்கான உள்ளார கொண்டு வரல. இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தல் அந்த தொகுதியில் நடந்ததை விட சற்றேறக்குறைய ஒரு 17,000 வாக்குகள் சேர்த்து இந்த தடவை வந்திருக்கு. பட் இதே போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 வாக்கையும் இப்பயும் வச்சு பார்க்கும்போது வாக்கு சதவீதம் கம்மி தான். அப்போ இந்த ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது இப்போது திமுக தான் இதில் வருவாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா, அந்த இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சுருக்காங்கங்கிற ஒரு காமெடி வரும் ஒரு படத்தில். அந்த மாதிரி இன்றைக்கி அதிமுகவினுடைய ஓட்டை எந்த அளவுக்கு இந்த 3 கட்சிகள் எந்த கட்சி அதிகமாக அதிமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அவங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை பாராளுமன்ற தொகுதியிலே ஒரு 65,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. விசிக்கு அங்கே நின்னாங்க. இவங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு 6,800 தான் வாக்கு கம்மி. அப்போ இந்த 65,000 ஓட்டு, அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த தடவை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் விட ஒரு 17,000 சில்லற ஓட்டு சேர்ந்தும் வாக்கு போலிங் ஆகிருக்கு. மொத்தமாக ஒரு 1,95,487 வாக்குகள் பதிவாயிருக்கு. இதில் இந்த அதிமுக ஓட்டு ப்ளஸ் இந்த புதுசாக 17ன்னு பார்க்கும்போது ஒரு இந்த 87,000 ஓட்டு வாக்கு எந்த கட்சிக்கு பிரிய போகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம முதல்ல வந்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கும்போது அதை பெரும்பாலும் கொண்டு போனது திமுக மாதிரி தான் தெரியுது இப்போ இருக்கக்கூடிய ரவுண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது. பட் இன்னும் நிறையா கவுண்டிங்ஸ் இருக்குது. நமக்கு ஒட்டுமொத்தமாக 20 ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைய இது இனிஷியல் ஸ்டேஜாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். உங்களுடைய முதல்கட்ட பார்வையை பார்க்குறேன். நீங்கள் சொல்ல இடத்துலேருந்து நான் அப்படியே அவர்கிட்ட கொண்டு போகிறேன். சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த அதிமுக ஓட்டு யாருக்கு போயிருக்கு? திமுகவுக்கா அல்லது பாமகவுக்கா இல்லை நாம் தமிழருக்கு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ பிரதானமாக எழுது. அவர் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, காரை வச்சிருக்கிற சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம வாக்குப்பதிவு அன்னைக்கு நாம் பேசுகிறோம் இது தொடர்பாக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது தவறு. நிச்சயமாக இதில் அவங்க போட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலிமையாகவே வலியுறுத்தினோம். இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு பெரிய சரிவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை
அவங்க அதில் பிரச்சாரம் பண்ணி நிச்சயமாக ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கலாம். சார் சொன்ன மாதிரி 65,000க்கு மேலேங்கிறது இன்னும் ஒரு 5,000 10,000 வாக்குகள் பெற்றுட்டால் திமுகவுக்கு அடுத்த நிலை நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்கலாம், கிளைம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டாங்க, அந்த வாய்ப்பை விட்டுட்டாங்க. இப்போது ஜனநாயக ரீதியில் வாக்களிப்பது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம காலங்காலமாக பேசிட்டு வர்றோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த வாக்காளர்களுக்கு யாருக்குமே வாக்களிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலை. இப்போ குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு யாருமே வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். அதுவும் கூட சொல்லலை. அப்போ இன்னொன்று, தேர்தலில் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதால் அவரவர் மனச்சாட்சிப்படி வாக்களியுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லை. அதனால் அவங்க இதுக்கே விட்டுட்டாங்க. தொண்டர்களினுடைய மனநிலை எப்படியோ, அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலோட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அவங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போது இந்த தேர்தலை பொறுத்தளவில், இந்த தேர்தலில் நம்ம கடந்த பல பதிவுகளில் பேசின மாதிரி 90களுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஆட்சி கட்சிக்கு கௌரவ பிரச்சனை என்பதால் எல்லாவித அவங்க பணபலம், படைபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி வெற்றியை பெற்று விடுவார்கள். அதுதான் காலங்காலமாக கடந்த 30-32 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். தொடக்கத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்து அதற்கான வேட்பாளரை அறிவித்த உடனே எதிரணியில் யார் நின்றாலும் அவர்கள் கட்டுத்தொகையை பெறக்கூடாது, டெபாசிட்டை இழக்க வைக்கணும். அதுதான் எங்கள் குறிக்கோள்னு தான் களத்தில் இறங்கினாங்க. வெற்றி என்பது அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால் வாக்கு சதவீதத்தை மிக அதிகரித்து எதிரணியினர் டெபாசிட் தொகையை இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கினாங்க. இறங்கி அதற்கான வேலைகளையும் முழு வீச்சில் நடத்திட்டாங்க. தெருவாக வீடு வீடாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்காளர்களையும் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கிற கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த நிர்வாகிகள் வீடுகளுக்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இந்த முறை தான் உங்கள் கட்சி நிற்கலை இல்லை, ரெட்டலையில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், மூத்த பிரமுகர், 60-62 வயது இருக்கும், அவர் தொடர்பு கொள்கிற போது சொல்கிறார், உதயசூரியன் சின்னம் உங்கள் தலைவர் நின்று ஜெயிச்சதானே 67-71, எனவே இந்த முறை நீங்கள் உதயசூரியனுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த மனநிலை. இன்னொன்று, இந்த சமுதாய உணர்வு என்பது மற்ற சமுதாயத்தை விட வன்னியர் சமுதாயத்திட்ட கூடுதலாக இருக்கும். எல்லா வேட்பாளருக்கும் வன்னியர் வேட்பாளர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர் சங்கம் என்கிற தாய் அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பில் அன்புமணி இருந்தார். அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அந்த தீவிர வன்னியர் உணர்வு கொண்டவர்கள் ஒரு சில பேர் அங்கேயும் போயிருக்கலாம். எனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்கு என்பது பாரபட்சம் இல்லாமல் திமுக, பாமக, நாம் தமிழர் இது எல்லாத்துக்கும் போயிருக்கும். இதை தாண்டி நோட்டாவுக்கு ஏதாவது போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதிகபட்சமாக நோட்டாவுக்கு அது கடைசி ஆப்ஷனா நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அதிமுக விசுவாசி, அதிமுகவுக்கு நம்ம எப்பயுமே வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை நம்ம இந்த 2 கட்சிக்கு போட வேண்டாம், எந்த கட்சிக்கு வேண்டாம், நம்முடைய பதிவை பண்ணிடுவோம், அது எதிராக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நோட்டாவுக்கு கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, உங்களோட முதற்கட்ட பார்வையை பார்க்குறேன். இப்போ நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அப்படிதான் அது பிரிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ சார் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து பலகீனமாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது வந்து 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தது அதிமுக. அது நம்ம எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்தோம், அது 89 லட்சமாக குறைஞ்சது. மீதி 1,11,00,000 பேர் எந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்கன்னு தெரியல. அப்போ ஒரு கட்சிக்கு வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய செயல்பாடே என்னென்னா எலெக்ஷனை ஃபைட் பண்ணுறது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து கட்சி, கொள்கை, மக்கள் பணி இதெல்லாம் தாண்டி இது எல்லா கட்சிக்குமே இன்றைக்கி அதிமுகன்னு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே இன்றைக்கி வந்து அரசியலுங்கிறது என்னென்னா அடுத்த தேர்தலை நோக்கி போகிறது மட்டும்தான் இன்றைக்கி அரசியலாக மாறிடுச்சு, வேறு எதுவுமே அரசியல் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி போன தடவைக்கும் பாராளுமன்ற தொகுதியிலே வெறும் 6,800 ஓட்டு தான் அவங்களுக்கும் வாக்கு வித்தியாசம் இருக்கும்போது இன்னும் வந்து எடப்பாடி வந்து அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது இந்த தடவை. அப்போ இவர் சொன்ன மாதிரி போட்டி போட போகாதனால இப்போ நானே பல நேர்காலில் சொன்னேன், இவர் வந்து வாக் ஓவர் வாங்கலாம், பட் அங்கே இருக்கக்கூடிய தொண்டன் கதவை சாத்திட்டு வீட்டில் உட்காந்துக்கோனா என்ன, அவனுக்கு எலெக்ஷனுங்கிறது ஊரில் திருவிழா. அப்போ வந்து இன்றைக்கி வந்து அதிமுகவில் இத்தனை வருஷங்கள் கடந்து, அதாவது வந்து அந்த கட்சியினுடைய ரத்தம் உடம்புல ஓடக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து திமுகவினுடைய காசு போய் அந்த காசுக்காக ஒரு அதிமுக வாக்காளனே இன்றைக்கி போய் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு குத்துறாங்கன்னா
எந்த வகையான இந்த கட்சிகள் வந்து கொள்கை நீர்த்து போயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து இஷ்யூ பேஸ்டாக மாறலாம். இப்போ நீங்கள் ஒரு கட்சிக்கு இந்த தடவை போடுவீங்க, நான் ஒரு தடவை அடுத்த தடவை கட்சி மாறி போடுவேன். ஏன்னா நம்ம நடுநிலையாளர்கள், கட்சி கிடையாது. ஆனால் இந்த தொண்டர்கள் எல்லாமே என்னன்னாக்கா உடல் பொறி ஆள் அந்த நரம்பு ரத்தம் புடைக்கின்றாங்களே அந்த மாதிரி அவங்க கட்சியை சார்ந்தவங்க. அப்போது அந்த கட்சி ஆளுங்களுக்கே வந்து இன்றைக்கி காசை கொடுத்தா ஒரு ஓட்டு வந்து, அதாவது வந்து திமுக அண்ணா திமுகங்கிறது ஒரு பங்காளி சண்டை மாதிரி. இப்போ திமுக வேண்டான்னு தான் அண்ணா திமுக வருது. இப்போ வேறு யாருக்கோ வச்சு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ அண்ணா திமுக காரங்களுக்கு காசை வாங்கிட்டு அவங்க போய் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இதுக்கு வழிவகுத்தது யார்? எடப்பாடி. அப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனில் நின்று இருந்தீங்கன்னா இந்த அவலம் உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ ஒரு எலெக்ஷனுக்கு போது அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சார் சொன்ன மாதிரி வந்து யாருக்கும் போட வேண்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை யாருக்கு போடலாங்கிறதையும் சொல்லலை. என்ன மறைமுகமாக வர்ற தகவல் என்னென்னா பாமகவுக்கு போற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி போனதா ஒரு தகவல் வருது. அது உண்மையாக பையான்னு தெரியல. காரணம் என்னென்னா பாமக வந்து அங்கே பலமாயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த 2026 கூட்டணிக்கு வரும்போது பேரம் பேசுறதுக்கு அவங்க கொஞ்சம் அடிஷ்னலாக கெயின் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரென்த்தை. அப்போ இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து விளையாட வேண்டிய ஆட்டத்தை இறங்கி விளையாடாதனால மற்றவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள இவங்க பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறது, இது வந்து காலம் கடந்து, அதாவது கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்டத்தை சரியாக விளையாடாத பட்சத்தில் ஏன்னா நீங்கள் நிற்கலிங்கும் போது ஆல்ரெடி நீங்கள் தோத்துட்டீங்க. அதாவது நீங்கள் சண்டை போடாமல் ஒதுங்கி நின்று தோக்கிறதுக்கு, சண்டை போட்டு தோத்தீங்கன்னா அது பெருமை தானே. யாருமே சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி வந்து இப்போ நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் யாருக்கு வந்து புதிராக இருக்க போகுது? ஊரறிஞ்ச ரகசியம் திமுக தான் ஜெயிக்குங்கிறது. நீங்கள் ஃபைட் பண்ணி நீங்கள் தோத்தீங்கன்னா கூட இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பை எலெக்ஷன் தானே, நீங்கள் யாருக்கு வேணால் நீங்கள் காரணம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடாமல் ஒதுங்கினது. இப்போ நான் கேட்குறேன், 2019 பை எலெக்ஷனில் நின்னீங்களே, அப்போ நீங்கள் வந்து இந்த பை எலெக்ஷனில் அப்போ அவங்க தானே ஜெயிச்சாங்க. 1,13,000 வாக்கு வாங்கி அதிமுக ஜெயிக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த தடவை இந்த மாதிரிலாம் அட்டூழியம் பை எலெக்ஷன் நடக்கும், அதனால் நாங்கள் வந்து நிற்கலைன்னா 2019 நீங்கள் பண்ணினதை திமுக பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அப்போ இத்தனை மாதிரி எவ்வளோ கேள்விகள் வருது இங்கே. அப்போ நீங்கள் ஒரு கட்சியாக ஒரு 57 ஆண்டுகால திராவிட இயக்கத்தில் நீங்கள் பெருவாரியான ஆண்டுகளை வந்து அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் நிற்காமல் நீங்கள் வர்றது வந்து உங்களை பலகட்ட இன்னல்களுக்கு வந்து உங்களை தள்ளும். அதுதான் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னதுலேருந்து அதே இடத்துக்கு நான் இன்னொரு விஷயமா நகர்றேன். இப்போ அதிமுகவுக்கு வந்து ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறை வாக்களிக்க முடியாது. அவர் சொன்னது மாதிரி பாமகவுக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ பாமகவுக்கு போடாட்டி அது வந்து திமுகவுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது நாம் தமிழர் பக்கம் போயிருக்குமா அந்த வாக்குகள்லாம்? இல்லை, அதுதான். அதாவது இளையவர்கள் சீமானுடைய அந்த பேச்சில் தமிழ் தேசிய உணர்வு, அதில் கொஞ்சம் ஈர்ப்புடைய இளைஞர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 10% 15% நிச்சயம் நாம் தமிழருக்கும் போயிருக்கிறதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட இப்போ வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி உணர்த்துதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் போயிருக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம், தற்போதைய சூழலை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து சீமான் கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கைக்கு வரார் அப்படிங்கிறது குறித்து கூட கடந்த 2-3 நாட்களாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு கூட சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி வந்து வாங்கியிருக்கு. அப்படிங்கும் போது இந்த முறை அதே மாதிரி வர்றதை தாண்டி அதிகமாக வரும், அதிமுக ஓட்டும் நாம் தமிழர் பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எதுவும் இருக்கா? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது தான். நாம் தமிழர்களுடைய சீமானுடைய போக்கு என்பது இப்போ கடந்த 2 மாதங்களாக மாறி இருக்கு. கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற அவரே வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தது. அப்படி நீங்கள் வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றால் அங்கேயுமே சட்டமன்றத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக குரல் கொடுத்தால் நாங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதிமுகவோடு நெருங்கி வருகிறார் அப்படிங்கிற உணர்வு நான் சொல்கிற இந்த இளைய சமுதாயத்தினருக்கு. அதிமுகவில் பயணிக்கிற ஒரு 40-50 வயது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 1972 இளைஞர்களாக இருந்து அரசியலில் பயணித்தவர்கள் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கும். ஒருபோதும் உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க சரி ஜனநாயக கடமை நம்ம வாக்களிக்கணும் போகிற போது நோட்டாவுக்கு போடுறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. போட்டிருக்காங்களா தெரியல.
இப்போ நாம் தமிழருக்கு இவர்கள் எந்த அளவிற்கு ஆதரவு நிலைப்பாடு, நீ கடந்த தேர்தலை விடவும் ஒரு 1-2% அதிகமாக வாங்கிட்டாரோ, 5000 10,000 வாக்குகள் நாம் தமிழர் சீமான் வாங்கிட்டாரோ, அது நிச்சயமாக இங்கேருந்து போனதாக தான் இருக்கும். இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு மறைமுகமாக அவங்க நிர்வாகிகளுக்கு அது போய் அந்த இது போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பும் பாமகவுக்கு போகாமல் போகிற போது, அப்போ பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்த நிலையில் இருந்து ஆட்சி கட்சியான திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் கடந்த 52 ஆண்டுகளாக எல்லா தேர்தல்களையும் திமுகவை தோற்கடிக்கணும் என்று தான் களத்தில் இறங்கி விளையாடுவார்கள். ஆனால் இந்த 2024 வந்து சோர்வடைஞ்சிட்டாங்க. கட்சியினுடைய தலைமை எடுத்த முடிவு, கட்சியின் தலைமை போகிற போக்கு, கட்சி பிரிந்து கிடக்கிற நிலை, இதை பார்த்து சோர்வடைஞ்சிட்டாங்க. சோர்வடைஞ்சதனுடைய விளைவு தான் யாருமே களப்பணியாற்றலை, தேர்தலில் வந்து களப்பணியாற்றலை. அதனுடைய விளைவு தான் மிக மோசமான ஒரு தோல்வி என்பது. கிட்டத்தட்ட நம்ம கடந்த பல பதிவுகளில் போயிட்டோம். ஒரு 4-7 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுச்சு, 15 தொகுதியில் 3வது இடம். மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவிய இந்த நேரத்தில் ஒரு குறைந்தபட்சம் அந்த தொகுதியிலாவது விக்கிரவாண்டியிலாவது அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்க இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். கொடுக்காதனுடைய விளைவு வாக்கு சதவீதம் என்பது நிச்சயமாக அந்த வாக்காளர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர் என்பது மனம் போன போக்கில் அவங்க எல்லாருக்குமே போட்டிருப்பாங்கிறத என்னோட பார்வை. ஓகே சார், அதே மாதிரி இப்போ என்னதான் பணம் கொடுத்தாலும் மக்கள் வந்து பணம் கொடுக்கறதுக்காக மட்டுமே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடவும் முடியாது. அப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அங்கே ஆல்ரெடியாக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ வந்து திமுகவுக்கே நம்ம ஓட்டு அளிச்சிடலாம், திமுக வந்து இந்த நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கு, இலவச மகளிர் பேருந்தாக இருக்கட்டும், அதே மாதிரி 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், அந்த மாதிரி தொகையெல்லாம் கொடுக்கும்போது நம்ம திமுகவுக்கே போட்டு நம்ம இந்த சட்டமன்ற தொகுதியை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கூட மக்கள் அங்கே வாக்களிச்சிருக்கலாம் தானே? இல்லை, மக்கள் வலிச்சிருக்கலாம். பட் அவங்க இது வரைக்கும் திமுக அந்த தொகுதியில் வாங்கின வாக்குங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதிகபட்சமாக வாங்கின ஓட்டு வந்து உங்களுக்கு 93,000 ஓட்டு வந்து 2021 வாங்குறாங்க. இதுதான் அந்த தொகுதியில் வந்து அவங்க அதிகபட்சமாக வாங்கின ஓட்டு. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 72,000 சில்லற ஓட்டு தான் அந்த தொகுதியில் வாங்குறாங்க, ஒரு திமுக கூட்டணியில் விசிக நின்னாலும். இப்போது நான் கேட்குறது வந்து, இப்போ நீங்கள் கொடுத்த உரிமை தொகைக்காக, இது வந்து எனக்கு உரிமை தொகைங்கிறதுலே உடன்பாடு இல்லை. இது வந்து ஒரு வாக்கு வாங்குறதுக்காக கொடுக்குற தொகையாக தான் நான் பார்க்குறேன். உரிமை தொகைங்கிறது 1000 ரூபாய். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாங்கும் போது 1,15,00,000 பேர் வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு 1,50,000 பேர்த்த இப்போ சேர்த்த போகிறாங்கன்றாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 1,15 பேர்னா 1,150 கோடி வந்து ஒரு மாதத்துக்கு. வருஷத்துக்கு 13,800 கோடி. 5 வருஷத்துக்கு 69,000 கோடி. அப்போது இந்த 69,000 கோடியை நீங்கள் மாதம் 1000 ரூபாயா பிரித்து கொடுக்கும்போது எந்த இடத்துலையாவது இந்த 1000 ரூபாய் பயன்படுமா ஒரு குடும்பத்துக்கு? அதாவது கடலில் கிடச்ச பெருங்காயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 1000 ரூபாய் போயிடும். அப்போ நீங்கள் இந்த 69,000 கோடியை வருஷத்துக்கு 13,800 கோடியை இந்த மாதிரி கிராமங்கள், பின்தங்கிய பகுதிகள், எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு படிப்பறிவு விழிப்புணர்வு இல்லாமல் இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவர ஊர், இந்த மாதிரிலாம் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் ரவுடிசம் இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி தொகுதிக்கெல்லாம் போயிட்டு இதை வந்து அவங்க ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ஒரு கிராமத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய்னு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 140 கிராமங்களை வந்து ஒரு உயர்ந்த கிராமமாக கொண்டு வரலாம். அப்போ அதில் எவ்வளோ உங்களுக்கு வாக்கு கிடைக்கும்? அதை விட்டுட்டு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறேன், இலவச பஸ் கொடுக்குறேன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இப்போ நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாத நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து அதிமுக தோல்வி குறித்து இப்போ வந்து அதிமுகவை சேர்ந்த பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோட எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அங்கே மாவட்ட நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபா மகளிர் தொகை வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போயிருக்கு, அதனால கூட ஒரு தோல்வி காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்து கூட அதிமுக அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கூட நம்ம பார்க்குறோம். அப்போது வெறுமனே வந்து நம்ம 1000 ரூபா வந்து செலவாகுது, அரசாங்கத்துக்கு செலவாகுது அப்படிங்கிறத தாண்டி மக்கள் அதனால் பயன்படுறாங்க அப்படிங்கிறத அதிமுக நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிமுக தலைமையிட்ட சொல்லும்போது அப்போ இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதே நம்ம பார்க்குறோம்ல. இல்லை, அதாவது ஒரு ஊர்ப்புறத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ட்டு. அப்போ ஒரு தோல்வியிலிருந்து அந்த தோல்வியை அனலைஸ் பண்ணும்போது இந்த 1000 ரூபாய் கொடுக்கறனால வந்து நாங்கள் தோற்று போயிட்டோங்கிறது வந்து ஒரு இதைத்தான் ஒரு பிரதானமான அவங்களுடைய
இவங்க இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கட்டத்தில் இருந்து இத்தனை வருஷம் கட்சிகளை நடத்தி தேர்தல்களை சந்தித்து கூட்டணியில் எல்லாம் போய் பொழந்து கரைச்சி குடிச்ச அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய கட்சி அது. அதில் வந்து இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்துட்டு 1000 ரூபாய் கொடுக்காதனால தான் நம்ம தோற்று போயிட்டோம், இதுதான் ஒரு காரணம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் தேர்தல் வியூகம்லாம் என்னங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தெரியுது. அப்போ இந்த 1000 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் கொடுக்காத காசு இல்லை, அவங்களும் கொடுக்காத காசு இல்லை. அப்போ வந்து இதுதான் வந்து இப்போ இன்றைக்கி நான் அதை தான் சொன்னேன், இவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே இவங்களுடைய அரசியல் இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா, இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வருது, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் வருது, அதில் எப்படி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறது, என்ன பண்ணி ஓட்டு வாங்குறது, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்களுடைய இந்த சமூகத்தை எப்படி மேன்மை அடைஞ்ச சமூகமாக கொண்டு வரணும், ஒரு குற்ற சமூகம் இல்லாத அளவுக்கு, இதை காசை வாங்கிட்டு ஓட்டு போடாத அளவுக்கு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கம்யூனிட்டியாக எப்படி மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த தடவை வந்து இப்படிப்பட்ட ஃபீட்பேக்கை வந்து ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கிறவங்க போய் ஒரு கட்சி தலைவர்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அபத்தம் அது. ஓகே, நைட் இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, இப்போ அதிமுக தலைமையிட்ட இப்படி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காலங்காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெண்களுடைய வாக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பெண்கள் வாக்கு மிக அதிகமாக வரும். அப்போ செல்வி ஜெயலலிதா காலத்திலும் அது கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட 90-95% பெண்களுடைய வாக்கு என்பது வரும். பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரே பேசினதை நம்ம கேட்டிருக்கோம். எங்களுடைய குடும்ப பெண்கள் கூட ஜெயலலிதாவுக்கு போய் ஓட்டு போடுறாங்க, எங்களால் பண்ணிக்க முடியலன்னு. அப்போ இந்த பெண்கள் வாக்குகளை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பிரத்யேக எண்ணமாக இருந்து இந்த இலவச பஸ் பயணத்தை முதல்ல தொடங்குறாங்க. ஏன்னா அதிகமாக பெண்களுக்கான இலவசங்கிறபோது பல கிராமங்களில் நகர்ப்பகுதிக்கு போயிட்டு அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றபோது இந்த 8 ரூபா 10 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க அந்த சில்லறை இல்லைன்னு அவங்க ஒரு பெரிய கண்டக்டரோட தகராறு பண்ணுறதெல்லாம் இனி இல்லை, ஏறி அவங்க பாட்டில் உட்காந்தா டிக்கெட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் கிராமப்பகுதிகளில் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த விவாத களங்களுக்கு வர்ற பலரே நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நலத்திட்டங்கள் தான் அது எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற மாதிரியான இது வந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி விளம்பர திட்டங்களாக தான் அந்த நலத்திட்டங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த உரிமை தொகையுமே அது விளம்பர திட்டம் அப்படிங்கிறீங்களா? இது ஆமா, இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும் அல்லது வந்து மகளிர் இலவச பேருந்து பயன்படுறது, அதெல்லாம் விளம்பர திட்டம் முன்னேற்ற கழகத்திற்கான மக்கள் பயன்படுறாங்கல்ல. எண்ட் ஆஃப் தி டே வந்து கவர்மெண்ட் எதுக்காக இயங்குது அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அதுல இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா அதுல இருக்கிற பிரச்சனைகளுமே நீங்க 15 ஆண்டு 18 ஆண்டுகள் ஓடவே லாயக்கில்லாத அந்த பேருந்துகளை இயக்குறாங்க. இன்னொன்று பல இடங்களில் அது நிற்கிறதும் இல்லை. பல பெண்கள் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது நிர்வாக சார்ந்தது. நான் கேட்குறது என்னன்னா, மக்கள் இதனால் பயன்படுறாங்க, அவங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த 1000 ரூபாய் அரசாங்கமே கொடுக்குது, அதனால அவங்க அரிசி பருப்பு வாங்குறாங்க அல்லது சமைச்சு சாப்பிட்றாங்க அல்லது அம்மா உணவகத்தில் 2 ரூபா இட்லி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி. நிச்சயமாக நீங்கள் ஏழை எளிய சாதாரண பாமர மக்களுக்கு இது ஒரு பெரிய பலன் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த நான் சொன்னது அந்த இலவச பேருந்து பயணத்தில் ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு கூனி குறுகிற ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டார் மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி. எதில் போகிறேன்னு வந்தீங்க, பஸ்ஸு தானே, ஓசி தானே, ஓசி. அப்போ என்கட நான் கேட்ட மாடா ஓசி பஸ்ஸுன்னு ஒரு ஆயா சண்டை போட்டதை பார்த்தோம். நான் தான் காசு வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது ஒரு விளம்பர திட்டமாக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை ஈர்ப்பதற்கான என்னென்ன விஷயங்களை பண்ணணும் திட்டமிட்டு அடுத்த தேர்தலை மட்டுமே குறிக்கோளாக வைத்து அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தேர்தலை பற்றி அந்த சிந்தனையிலே தான் போயிட்டுருக்கு. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காலத்தில் 70களில் அப்படி தான் அவர் ஒன்றொன்னா கொண்டு வந்தார். கண் ஒளி வழங்கும் திட்டம், கை ரிக்ஷா ஒழிக்கும் திட்டம், தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வு திட்டம், பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு திட்டம், அந்த மாதிரிலாம் பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஈர்ப்பது, அதுதான் ஒரு விளம்பர திட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக மகளிர் பெண் வாக்காளர்களை திமுக பக்கம் கொண்டு போயிருக்கு. காலங்காலமாக அந்த 50-52 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது அந்த பெண்களுடைய வாக்கு என்பதும் திமுக பக்கம் திரும்பி இருக்கிறது. அதனால தான் ஒரு பெரிய சரிவு தோல்வி இந்த 2024 வந்தது. அதையும் தாண்டி அதிமுகவிலே பயணப்படுகிறவர்கள்
தலைமையினுடைய போக்கு முடிவு அவர் எடுத்த விஷயம் என்பது அவங்களுக்கு மனச்சோர்வை உருவாக்கி அரசியல் களத்துக்கே வராத ஒரு நிலையும் கூட இந்த தேர்தல் உருவாக்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஓகே சார், அதே மாதிரி இப்போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற தேர்தல் பிரச்சாரத்தை முன்னாடி வச்சாங்க. அதேமாரி 2026 கூட்டணி அமைச்சு நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அன்புமணி அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் இந்த முறை என்டிஏ அலையன்ஸில் வந்து கூட்டணி வச்சு அவங்க தேர்தலை சந்திச்சிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி தான் அவங்க சந்திச்சாங்க. அப்போது பாமகவினுடைய இந்த ஒரு கருத்துக்கள் அதேமாரி அவங்களுடைய அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே வந்து கூட்டணியில் இருந்தாங்க அவங்க. அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அன்புமணி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே குதிரை ஏறுதோ அதுதான் ஜெயிக்கிற கட்சிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பாமக வந்து திமுக கூட வந்தால் திமுக ஜெயிக்கும், அதிமுக கூட போனால் அதிமுக ஜெயிக்குன்னு மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்து. ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போது பாமகவே வந்து செயல் திட்டங்கள்லாம் பார்க்கும்போது கட்சி கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸாக தான் வந்தாங்க. அந்த டைமில் காலகட்டத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஈர்க்கிற அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் ஒரு காலப்போக்கில் வந்து அவங்களும் வந்து இது வந்து ஒரு எம்எல்ஏ வேணும், பதவி வேணும் அப்படிங்கிறதுல போய் இவங்க கூட அலைன் ஆகிட்டு ஒரு 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ அந்த லெவலுக்குலாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு உணர்வே வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான உண்மை என்னென்னா, திமுக அதிமுக கூட போய் கூட்டணியில் ஏதாவது ஒரு கட்சி சேர்ந்துச்சுன்னா அந்த கட்சி அழிகிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண முடியாது. இதுதான் வந்து ஒரு இவ்வளோ 57 வருஷமாக நம்ம இந்த திராவிட கட்சிகள் வந்ததுலேருந்து நம்ம படித்த படிப்பினை. அப்போ இதை உணர்ந்த அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அன்புமணி வந்து இல்லை இந்த மாதிரி திராவிட கட்சிகளை இனிமேல் நம்ம வந்து கூட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டைலாக்லாம் அப்போ ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லிட்டு போகிறார். அப்போ இந்த மாதிரி வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜான் ஒரகேசாமின்னு நினைக்கிறேன், அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி போகிறார். ஏன்னா வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் அந்த மாதிரியே போகும்போது அவங்களுக்கு மறுபடியும் ரியலைஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், நம்மளே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜாதி கட்சியாக தான் எல்லாம் பார்க்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஜாதி கட்சியாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஜாதிக்கு நீங்கள் இப்போ இந்த தொகுதி எடுத்துக்கிங்களேன் விக்கிரவாண்டி, இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்றைக்கி ஒரு வன்னியருக்கு உண்டான ஒரு பிரதான கட்சின்னு இருக்கும்போது இந்த எல்லா வன்னியர்களும் அங்கே இருக்கிறவங்க போய் அந்த ஜாதிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஜாதி கட்சிக்கு போட மாட்டாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதே ஜாதி எந்த அந்த தொகுதியில் எந்த பெரும்பான்மையாக ஜாதி இருக்கோ அந்த ஜாதியிலேருந்து தான் கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க. அப்போ எந்த ஒரு ஜாதி சார்பில் ஒரு கட்சி வந்தாலும் அவங்களால அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஓட்டையை கன்சாலிடேட் பண்ண முடியாது. அப்போ இது அவர் உணர்ந்து, ஏன்னா இவங்க பொறுமை வேணும். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லாங் டேர்ம் இன்னிங்ஸ். நீங்கள் வந்து ஆரம்பித்த உடனே அடுத்த எலெக்ஷனில் இத்தனை சீட்டு வாங்கணும் அத்தனை சீட்டு வாங்கணும் நீங்கள் போய் ஆட்சியில் உட்காந்துடணுன்னாக்கா அது முடியாது. அதுதான் இன்றைக்கி சீமான் வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு போகிறார். 1%, 3%, 6%, இன்னைக்கு 8% வந்து நம்ம யாரு கூடயும் கூட்டணி. ஏன்னா இதை வந்து அவர் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவராக எனக்கு படுது. அப்படியே கூட்டணி இருந்தாலும் இருக்கக்கூடிய கட்சியில் ஆண்ட கட்சிகள் ஆள்ற கட்சிக்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு தீர்மானமாக இருக்கார். அப்போ இந்த அன்புமணி என்ன பண்ணுறாரு, முதல்ல இதே மாதிரி முடிவை எடுத்துகிட்டு வெளியே போய் தனியாக ஃபைட் பண்ணுறாரு. இப்போ திருப்பி வந்து காலப்போக்கில் வந்து அவர் ரியாலிட்டி செட்டின் ஆனதுக்கப்புறம் இல்லை நம்ம கூட்டணி சேரலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த கட்சி வந்துடுது. இப்போ வந்து இந்த கூட்டணிக்கு வராங்க. அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும், அதனால் வந்து நம்ம கூட்டணி வரோங்கிறது எனக்கும் வந்து அதில் உடன்பாடு உண்டு. ஏன்னா இப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னாலும் அது வந்து 11% வாக்கை இழந்திருக்கு. தனி பெருங்கட்சியாக சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் 11%, 15 லட்சம் ஓட்டு வந்து அவங்களுக்கு காணா போயிடுச்சு 2019 நீங்கள் இப்போ பார்க்கும்போது. அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு இருந்து 89 லட்சத்துக்கு வந்துருச்சு. 20% தான் இப்போ ஓட்டு. அப்போ இந்த ஆகச்சிறந்த 2 பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க 2 பேருமே சரிவில் இருக்காங்க. இப்போ இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பலத்தினால கூட்டணி கட்சிகள் பலம் பெற்றது. ஆனால் இந்த 2024 தேர்தலை பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள்னால திமுக பலம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் ஒட்டுமொத்தமாக கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா -10%. ஆனால் இவங்க வந்து திமுக மட்டும் 11%. அப்போ அதிகமான சரிவு வந்து திமுகவை சந்திச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, கமலஹாசன் அங்கே போய் சேர்றாரு இந்த எலெக்ஷனில். அவர் வாங்கின ஓட்டு வந்து 15.25 லட்சம் ஓட்டு. அப்போ அதையும் சேர்ந்துட்டிங்கன்னா சற்று ஏறக்குறைய ஒரு 16 to 18% ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு காணா போகுது. அப்போ இந்த 2 பெரிய கட்சிகளும் இன்றைக்கி வந்து வீக்காக இருக்கும்போது வரப்போகிற 2026 கண்டிப்பாக இதில் வந்து கட்சியாவது கொள்கையாவது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து கூட்டணி கணக்கு தான், வெறும் அரித்தமெட்டிக் நம்பர் கேம் தான். அப்போ இந்த அரித்தமெட்டிக் நம்பர் கேமில் யார் வந்து அலைன் பண்ணுறாங்களோ அந்த அலைன்மெண்ட் இஸ் கோயிங் டு வின். இவ்வளோ நாள் வந்து இப்போ ஒரு
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம திமுக கூட இல்லாமல் நம்ம வெளியே போயிட்டோம்னா நமக்கு அதிகமான போட்டியிடக்கூடிய சீட்டு கிடைச்சாலும் ஜெயிக்கிற வாய்ப்பு கம்மி, அந்த பயத்திலேயே வந்து ஒட்டிட்டு இருந்தாங்க இப்போ கடந்த ஒரு 3 தேர்தலா. ஆனால் இப்போ வந்து யதார்த்தமான ஒரு கள நிலவரம் என்னவா இருக்குன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் எங்கே போய் அலையன் ஆகுறாங்களோ, நம்பர் எங்கே இருக்கோ அந்த கட்சி ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும்போது அன்புமணி அதை தான் சொல்கிறார் ப்ரெஸ் மீட்டிங்லையும். 2026 வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக வரதுக்கு கூட தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நானும் அதை பார்க்குறேன் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும்போது. ஓகே சார், அப்படியே இப்போ அவர் சொன்னது மாதிரி அந்த ஜாதி ரீதியான ஓட்டு அப்படிங்கிறது பாமகக்கு எப்பயுமே வந்து அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக போடுறாங்க அப்படிங்கிறது கடந்த கால ஒரு வரலாறு இருக்குது. இந்த முறை விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வன்னியர் ஓட்டு அப்படின்னு சொல்றாங்களே, பெரும்பாலும் அந்த பகுதி மக்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க. அதை வந்து பாமகவினால ஏன் கன்சால்டேட் பண்ண முடியல? அது ஏன் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அதே மாதிரி நாம் தமிழருக்கும் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் வன்னியர் சமுதாயம் கணிசமாக இருக்கிறாங்க, சென்னை உட்பட. அதனால தான் நீங்கள் 52 பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 16-17 தொகுதி மாணிக்கவேல் நாயக்கர், எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியார் இவங்க எல்லாமே மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்து அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு கை கொடுத்ததே வன்னியர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு வலிமையானதாக இருந்தது. அடிக்கடி ராமதாஸ் அவர்கள் பேசுவார், ஒரு 5%, 2%, 3% இல்லாதவங்களாம் முதலமைச்சராக இருக்கிறான், இவ்வளவு சதவீத வாக்குகளை வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டையே ஆள முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஒரு கட்டத்தில் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னே பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி தென் தமிழ்நாடுக்கு டாக்டர் சேதுராமன் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இவரும் ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்து அவங்க ஒரு வரைபடமே கொடுத்தாங்க. காவிரிக்கு அந்த பக்கம் தென் மாநிலம், இங்கே வட மாநிலம் அப்படிங்கிற மாதிரி பேசியெல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் முடியலை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் ஒரு வலிமையான கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவோடு இருக்கிறது. இதை தாண்டி இங்கே 3வது சக்தி என்று வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது. அதுதான் கேட்குறேன். இப்போது 3வது சக்தி ஒன்று தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அது ஏன் வரக்கூடாதுன்னு நம்ம வந்து திட்டமிட்டு மக்களை வந்து ப்ரீஃபிக்ஸ்டு பண்ணி வைக்கிறோமா? இல்லை, வரணும். நாங்கள் வருவதற்கான முயற்சியை பல காலமாக எடுத்தாங்க. நம்ம பார்த்தோம். ஐயா டாக்டர் MS உதயமூர்த்தி பார்த்தீங்கல்ல, ஒரு பெரிய மக்கள் சக்தி இயக்கத்தை கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக, ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி களத்தில் வந்து இறங்குறாரு. அவரும் ஒரு தேர்தலில் போட்டியிடுறார். நம்ம யாருமே வாக்களிக்கல. நம்ம அந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்டு அவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி பரீட்சார்த்தமாக சென்னையில் ஒரு 10-12 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே ஆதரவளிக்கலை. பார்த்தசாரதின்னு சொல்லி இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர், இந்திரா காந்திகிட்ட செயலாளராக இருந்தவர், அவர் மதுரை தொகுதியில் ஒரு முறை போட்டி விடுறாரு. அவரும் டெபாசிட் போயிடுச்சு 10,000. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் சொல்கிறது நீங்கள் எல்லாமே சின்ன இயக்கமா அல்லது தனிநபராக சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இயக்கமா இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் வளர விடாம இங்க இருக்கக்கூடிய திராவிட அதுதான் சொல்லி வந்தேன். இப்போ 2006 ஒரு கூட்டணி அமைஞ்சது இல்லை, 6 கட்சிகள். யார்? மதிமுக, தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கிறோம், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக. அந்த 6 கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஏதாவது குற்றச்சாட்டு இருந்ததா? லஞ்ச ஊழலில் ஈடுபட்டாங்களா? மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டாங்களா? இல்லை. தேமுதிக, தமாக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக ஒரு தொகுதியிலேயாவது அவங்களை வெற்றி பெற்றிருக்கணும்ல. எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? நான் மாற்றம் வரணும், சீமான் தலைமையில் ஆட்சி அமையணும், விஜய் தலைமையில் கூட ஆட்சி அமையணும். ஆனால் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலை திராவிட கட்சிகள் உருவாக்கி கட்டமைத்து வைத்திருக்கிறதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 12,600 வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட 1.5 லட்சம் குக்கிராமங்கள், அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக கொடி, அண்ணா திமுக கொடி தான் இருக்கும். எல்லா பகுதிகள்லையுமே இது ஒரு வலிமையான தொண்டர்கள் பலத்தை. நீங்கள் நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க. மற்ற அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிமுக திமுகவில் நிர்வாகிகள் இருப்பாங்க. இப்போ அவங்க தானே வாக்காளர்களை கொண்டு வரணும், கட்டமைப்பை உருவாக்கணும். கட்டமைப்பை சீமான் 10 வருஷமாக முயற்சி பண்ணுறார். தேமுதிக வந்தது ஒரு 2%, ஒரு 10% வரைக்கும் வந்தாங்க. அவர் ஒரே ஒருத்தர் தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதிமுகவில் போன உடனே பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் வருகிறது.
இல்ல இந்த கட்டமைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கட்டமைப்புங்கிறது எப்படி காசை கொடுத்து கட்டமைப்பு? இல்ல மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்க கிளம்புறீங்க. இப்ப பாரதிய ஜனதா விக்கிரவாண்டி தேர்தல் நம்ம எடுத்துப்போம். விக்கிரவாண்டி தேர்தல்ல எங்க பார்த்தாலும் காசு, அதிமுக காரனும் காசு வாங்குறான், பாமக காரனும் காசு வாங்குறான், எல்லா கட்சிக்காரனும் காசு வாங்குறான். திமுக கட்சிக்காரங்களுக்கே காசு கொடுத்தாதான் திமுக. கடந்த பதிவுல வாக்குப்பதிவு அன்னைக்கு கடந்த பதிவுல நான் சொன்னேன், இந்த இது எங்க தொடங்குச்சு அப்படிங்கறத நான் சொன்னேன். சுதந்திரம் பெற்ற 52 வரும்போது இந்த ₹1 ₹2 கொடுத்து அந்த வேலைக்கு போற கூலி வேலைக்கு போறவங்க அன்னைக்கு கூலி வேலைக்கு போக முடியாது, அதனால கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அப்போ பெருந்தனக்காரர்கள் தான் நிற்பாங்க. அந்த காலகட்டத்திலே அந்த பழக்கம் வந்துருச்சு. அந்த ஒரு பகுதிக்கு மட்டுமே ஏழை எளிய சாதாரண அன்றாட கூலி வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே இருந்தது. மற்றவங்க காசு வாங்குறதே அவமானம்னு கருதின காலம் உண்டு. அது அப்படியே நீட்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக இடைத்தேர்தல்களுக்கு மட்டுமே பணம் கொடுத்து வெற்றி பெறுறங்கிறது ஆட்சி கட்சி வந்தது. நம்ம பல ஃபார்முலா இருக்கோம். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பல இடைத்தேர்தல்கள் நமக்கு ஒரு பெரிய வரலாற்று பதிவாக இருக்கும். குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜருக்கே திமுக ஆதரவுன்னு நம்ம பார்த்தோம். நாகர்கோவில் இடைத்தேர்தல் அதே மாதிரி விருதுநகரில் தோற்ற உடனே ஒட்டுமொத்த எல்லா அரசியல் கட்சிகளும் நாகர்கோவிலில் பிறந்தவர் காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் உலக வரலாற்றில் அப்படி ஒரு வன்முறையை சந்தித்த தேர்தலே இல்லை. அது மாதிரியான அந்த தேர்தல்களில் அடுத்தடுத்து வருகிற இடைத்தேர்தல்களில் ஆட்சி கட்சி வெற்றி முக்கியம் என்று கருதியதால் இந்த பணத்தை மக்கள் எல்லோருக்குமே வாக்காளர்கள் எல்லோருக்கும் கொடுக்குற பூட்டிட்டு போன வீட்டில் கவரில் போட்டு கீழே தள்ளி விட்டுருக்காங்க சார். அந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கிறது. சின்னத்தையும் பணத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ அதை இன்னுமே இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்கிறோம், சாத்தான்குளம் ஃபார்முலான்னு சொல்கிறோம், காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி ஃபார்முலான்னு சொல்கிறோம். இப்போ பொது தேர்தல்களுக்கும் வந்துருச்சு. நாடாளுமன்ற பொது தேர்தலானாலும் சட்டமன்ற பொது தேர்தலானாலும் அதை தான் நான் சொன்னேன். மக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஒரு வேள்வியாக எடுத்து ஜனநாயக ரீதியில் நாம் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றியை மக்களுக்கு கொடுக்கணும், வேட்பாளர் கொடுத்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்லவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை வந்ததுன்னா எல்லோருமே குறைந்தபட்சம் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நாம் இந்த லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது ஒரு உறுதி எடுத்து பயணித்தால் இன்னொரு 5-10 ஆண்டுகளாவது இது கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி அரசியல் அணுகுமுறை, தேர்தல் நடைமுறை இது மாறாத வரையில் பண விநியோகத்தை ஒழிக்கவே முடியாது. ஓகே சார், நான் இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டியில் 1,95,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. திமுக எவ்வளோ வாக்குகள் பெறும், பாமக எவ்வளோ வாக்குகள் பெறும், நாம் தமிழர் எவ்வளோ வாக்குகள் பெறும், பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன மெசேஜ் இந்த தேர்தல் கொடுக்க போகுது? இல்லை, நாம் தமிழருக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதுமே குறைந்தபட்சம் ஒரு 500, 1000, 5000 ஏதாவது ஒரு வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வரும். பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் பகுதி என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையாக இல்லை, ஒரு என்னை பொறுத்தளவில் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகளை கூடுதலாகவே திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றினோம். ஒட்டுமொத்த வாக்குகளில் பாதிக்கும் மேலே அவங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீதமுள்ளதை பாமக, நாம் தமிழர் கட்சிகள் எடுத்துக்குவாங்க. கடந்த தேர்தலை விடவும் ஒரு 5000, 2000 வாக்குகள் பாமகவுக்கு அதிகமாக கிடைச்சதுன்னா அவங்க நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். இல்லை, இப்போ 32,000 வாக்கு இப்போ கடந்த முறை பெற்றிருக்கிறாங்க. இப்போ அதிமுக போட்டியிடல, 32,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் போவாங்க. 38,000, 40,000 அந்த மாதிரியான ஒரு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பேசின மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் என்பது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த 40,000 எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஓகே, நான் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ அந்த ட்ரெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. பட் பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்கும் இந்த தேர்தல்? இதில் இப்போ 2 கட்சிக்கு பாமக, நாம் தமிழர் 2 பேர்த்துக்கும் அவங்கள திடப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தேர்தல் இது. இதில் ஜெயிக்க மாட்டாங்கிறது அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியும். ஆனால் இந்த 32,000 ஏற்கனவே வாங்கின வாக்கை விட நம்ம அதிகமாக வாங்கினா பாமகவுக்கு அது அட்வான்டேஜ். அதே மாதிரி இப்போ நாம் தமிழர்கள் பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கே ஒரு 8,352 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு 15,000, 20,000 ஓட்டு ஒரு 10% அவங்க வாங்கினாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு 20,000 ஓட்டு கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த 25 இப்போ 8,000லேருந்து ஒரு 15,000, 20,000 நோக்கி அவங்க இந்த தேர்தலில் போனாங்கன்னா அது நாம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய உணர்ச்சியும் உத்வேகத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும். அப்போ இந்த 2 கட்சிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்பல்ஷன் என்னென்னா, முதல்ல இருந்த வாக்குகளை விட நம்ம எந்த அளவுக்கு கூடுதலாக வாங்குகிறோம், பர்சன்டேஜ் எப்படி நம்ம கூடுதலாக வாங்குகிறோம். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இப்போ
இந்த தேர்தலில் வந்து 8% வாங்கினாங்க. அந்த 8% இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஏன்னா இப்போ இது வந்து பணம் எந்த அளவுக்கு உள்ளார போய் விளையாண்டுருக்குன்னு பார்க்குறோம். அதிமுக காரங்களே காசுக்காக வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கிறதையும் பார்த்தோம். ஜாதிக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி ஜாதியை வந்து ஒழிக்க முடியாத அளவுக்கு வந்து இவங்க எல்லா கட்சியும் வந்து கமிஷன் போட்டு ஜாதியை ஒழிக்கணும், ஸ்கூல்லலாம் ஒழிக்கணும் கமிஷன் போடுவாங்க. ஆனால் இங்கே எலெக்ஷனில் ஆளை நிற்க வைக்கிறது ஜாதியை பார்த்து தான் நிற்க வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியலே ஒரு ஜாதி சார்ந்த அரசியலாக போகும்போது நீங்கள் தனியாக ஜாதி கட்சி வச்சுருந்தா கூட அந்த ஸ்ட்ராட்டஜியை உடச்சி அந்த ஜாதிக்காரனை வெளியில் இருக்கிற அளவுக்கு இவங்க கேண்டிடேட் போடுறாங்க. அப்போ இந்த 2 கட்சிகளுக்குமே வந்து நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி 2 பேர்த்துக்கும் அவங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வாக்கை விட எந்த அளவுக்கு அதிகமாக வாங்குறாங்க, அந்த அதிகமாக வாக்கு வாங்கக்கூடியதில் யார் வந்து முன்னிலையில் இருக்காங்கங்கிறது வந்து 2 பேர்த்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது. அதே வந்து பாமக வந்து அங்கீகரிக்கப்பட முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ. அப்போ இதை திருப்பி வந்து இந்த அவங்க வந்து ஒரு ப்ரூவ் பண்ணணும் இந்த எலெக்ஷனில். ஏன்னா அடுத்த தடவை வந்து கூட்டணிக்கு போகும்போது எந்த கூட்டணியில் உங்களை எந்த வாக்கு வங்கிங்கிறத வச்சு தான் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நாம் தமிழருக்கும் பாட்டாளி மக்கள், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கூட்டணியினுடைய கம்பல்ஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு மக்கள் மத்தியில் நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து நம்ம க்ரோ ஆகிட்டு வரோங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த தேர்தலில் வாங்கக்கூடிய வாக்கும் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் எத்தனை பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டா வந்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். எத்தனை பேர் மக்களுக்கு மனசாட்சியாக அவங்க நடந்திருக்கிறாங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிய வரும். இந்த சிறப்பு அமர்வில் பங்கேற்ற 2 சிறப்பு விருந்தினருக்கும் மிக்க நன்றி. நன்றி சங்கர். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.